Hello students, in this video we're gonna see the lesson His First Flight taken from your Standard 10 English. Okay, so இந்த ஸ்டோரியை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாம் ஓ ஃப்ளெஹர்ட்டி. இவர் தான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. He was an Irish novelist and a short story writer. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் சம்மந்தமான ஸ்டோரிஸை தான் அவர் எழுதியிருப்பார். ஓகே, இப்போ இவர் எழுதின ஒரு கதையை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த கதையில் என்ன முக்கியமான ஒப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியர்ஸ், நம்மளோட பயத்தை விட்டு எப்போ வெளியில் வருமோ அப்போ தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை தான் நாம் இப்போ பார்க்கலாம். The young seagull was alone on his ledge. His two brothers and sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. ஸோ இங்கே யார் பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு சீகல்ன்றது ஒரு கடற்பறவை. லெட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான். அதாவது ஒரு பெரிய பாறையில் ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டிக்கிட்டு கிடக்கும், அதுதான் லெட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லெட்ஜு கிட்ட தான் அந்த பறவை நிற்கிது. இதுக்கு முன்னாடி நாளே தன்னுடைய பிரதரும் சிஸ்டரும் அந்த கடலுக்கு மேலே பறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து இந்த ரெண்டு பறவைக்கும் எப்படி ஃப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சீகல் பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுது. ஒரு வேளை நம்ம சீக்குள்ளே விழுந்துருவோமோ, நம்ம கீழே விழுந்துட்டால் நம்ம செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அது பறக்கவே பயப்படுது. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. சரி பரவாயில்ல, எப்படியாவது நாமளும் போயிட்டு ஒரு தடவை முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பிரிங்க்னா அதோட எட்ஜு, அந்த லெட்ஜோட எட்ஜுக்கு போயிடுது. சரி ஓகே, நம்மளும் ஃப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோன்ட்டு தன்னோட விங்ஸை ஃப்ளாப், அதாவது சிறகு கொஞ்சம் ஆட்டுது. ஆனாலும் திரும்பவும் பயந்துட்டு பின்னாடி போயிடுது. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அச்சோ, என்னால் இந்த கடலுக்கு மேலே பறக்கவே முடியாது. ஒரு வேளை நான் பறந்தேன்னா கீழே விழுந்துடுவேன். என்னுடைய விங்ஸ் இதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது, நான் பறக்கிறதுக்கு அது உதவியே செய்யாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் திரும்பவும் அந்த லெட்ஜில் இருக்கிற ஒரு ஹோலில் போய் அது தங்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த நைட்டு அங்கே அதிலே ஸ்பெண்ட் பண்ணிடுது. Next, even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up the courage to take the plunge which appeared to him so desperate. தன்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டரோட விங்ஸு இவனோட விங்ஸை விட ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சான். ஆனால் இருந்தாலும் அவங்க அந்த லெட்ஜோட பிரிங்க், அதாவது அந்த எட்ஜுக்கு போய் தன்னோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணி அவங்க பறக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவன் அது கொஞ்சம் கூட முயற்சி பண்ணலை. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. But for the life of him, he could not move. அதுக்கப்புறம் இந்த சீகளோட அம்மாவும் அப்பாவும் வராங்க, திட்டுறாங்க. ஷ்ரில்லினா ஒரு பிச்டு சவுண்டில் பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டன் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ஒரு வேளை உன்னால் பறக்க முடியலனா, நீ பறக்கிறதுக்கு முயற்சியே எடுக்கலைன்னா உனக்கு சாப்பிட்றதுக்கு உணவே கிடைக்காது, அதுக்கப்புறம் நீ இங்கே சாக வேண்டியது தான் அப்படின்ட்டு அவனை மிரட்டுறாங்க. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the water and how to dive for fish. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்துருச்சு. ஆனாலும் இவனுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, இந்த சீகளால் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு முயற்சி கூட அவன் எடுக்காமல் அவன் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கான். ஸோ தன்னோட பேரண்ட்ஸ், அதாவது தன்னோட அம்மா அப்பா தன்னோட பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு எப்படி பறக்கணும், அதாவது கடல் மேலே எப்படி பறக்கணும், ஒரு வேளை கடல் அலை வந்துச்சுன்னா அதுக்கு மேலே எப்படி டைவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் கடல் தண்ணிக்குள்ளே போய் எப்படி மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இதில் எந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காமல் பயத்தினால இவன் போகாமல் இருக்கிறான். He had in fact seen his older brother catch
his first herring and devoured it, standing on a rock, while his parents circled around, raising a proud cackle. ஓகே, ஸோ அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய ஒரு பிரதர் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபிஷ், ஹெரிங்னா வந்து ஒரு சின்ன சில்வர் ஃபிஷ் மாதிரி, அந்த ஃபிஷ்ஷை பிரித்து டிவாவர்னா அப்படியே மெழுகி சாப்பிட்றான். ஒரு ராக் மேலே உட்காந்து சாப்பிட்றான். ஸோ இதெல்லாம் வந்து சுற்றி தன்னோட பேரண்ட்ஸ் வேடிக்கை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா தன்னோட பையன் வந்து எப்படி வந்து ஃப்ளை பண்ணுறதை கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ப்ரௌடாக ஃபீல் பண்ணி கேக்கல்னால் ஒரு ஷார்ப் நாய்ஸை கொடுக்குறாங்க. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. ஸோ மொத்த ஃபேமிலியுமே இவன் பயப்படுற பார்த்து, அதாவது கவர்டிஸ்னா ஃபியர், இவன் பயப்படுற பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி ஏளனமாக சிரிக்கிறாங்க. ஏன்னா இவன் முயற்சி பண்ணாதது மட்டும்தான் அதுக்கு காரணம். The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he found a dried piece of mackerel's tail. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் சூரியன் மேலே வந்துடுச்சு. ஸோ சூரியன் வந்து வெளியில் வந்தோடனையும் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவன் சாப்பிடவே இல்லை. ஸோ இந்த லெட்ஜில் அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு மேக்கரல்ஸ் டெயில். மேக்கரல்னால் ஒரு சீ ஃபிஷ். அந்த சீ ஃபிஷ்ஷோட ஒரு சின்ன டெயில்னா வால் மட்டும்தான் அவனால் பார்க்க முடிஞ்சுது. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried piece of eggshells. It was like eating a part of himself. அதுக்கப்புறம் அவன் தேடி பார்க்குறான் அந்த லெட்ஜில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்ட்டு. ஆனால் ஒரு சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட் கூட அங்கே இல்லை. எல்லா இடத்துலையும் போய் தேடுறான். கடைசியில் ஒரு கூடு கிட்ட போகிறான். அந்த கூட்டில் தான் அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ் எல்லாம் அங்கே தான் ஹேட்ச் பண்ணாங்க. அந்த இடத்துல கூட போய் அவன் தேடி பார்க்குறான், ஏதாவது சாப்பிட்ற கிடைக்குமா, ஏதாவது புழு இருக்குமான்ட்டு. அங்கேயுமே எதுவுமே இல்லை. கடைசியாக அங்கே இருந்தது வெறும் அந்த முட்டை ஓடு மட்டும்தான். ஏன்னா அந்த முட்டை ஓடுக்குள்ளேருந்து உடஞ்சி தானே இவங்க வெளியில் வந்தாங்க. அந்த ஓடு மட்டும்தான் இருந்துச்சு. அதையுமே அவனால் பசி தாங்க விடாமல் அவன் சாப்பிட ஆரம்பித்தான். க்னாட்னா சூ பண்ண ஆரம்பிச்சிடுறான் அந்த எக் ஷெல்லை. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. ஸோ இங்கிட்டும் அங்கிட்டும் குறுக்க நெடுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கான். தன்னோட பேரண்ட்ஸை எப்படியாவது ரீச் பண்ணணும், அதாவது பறக்காமல் நடந்தே போய் ரீச் பண்ணணும்னு அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். பட் on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep wide crack. ஸோ எப்படியாவது நம்ம நடந்து நம்ம அம்மா அப்பாவை போய் ரீச் பண்ணிடணும், பறக்கக்கூடாது ஆனால் நடந்து போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பார்த்திங்கன்னா அவனுக்கும் அவங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி, ஒரு கிராக் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிபீஸ், ஒரு ஸ்டீப் சைடு, அதாவது ரொம்ப கீழே ஆழமாக போகிற ஒரு கிளிஃப் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நடந்து போய் அவனால் ரீச் பண்ண முடியாது, பறந்து தான் அவன் போகணும். நெக்ஸ்ட்டு, ஷுவர்லி he would reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge, and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer, and the top of it was perhaps farther away from the sea beneath him. அவன் நினச்சிக்கிட்டான், ஒரு வேளை நம்ம நார்த் சைடாக அப்படியே போய் அம்மா அப்பாவை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் நடந்து போகணும். ஆனாலும் அங்கே லெட்ஜு முடிகிற பாடு இல்லை. அவனால் நடக்கவும் முடியல. பிகாஸ் அவனால் ஃப்ளை பண்ண முடியாது. அவங்க அப்பாவையும் ரீச் பண்ண முடியாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீப்பான கிளிஃபும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி கடலும் இருக்குது. He stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still, they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing, with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, அந்த லெட்ஜோட எட்ஜுக்கு வந்து நின்றுடுறான்.
ஸோ ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான். ஒரு கால் வந்து தன்னோட விங்ஸ் ரெக்கை கீழே மறைஞ்சிருக்கு. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணை மட்டும் திறந்துக்கிட்டு அங்கே விழுற மாதிரி, அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறான். யாராவது நம்மளை பார்ப்பாங்களா, நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்துட்றான். ஆனால் யாருமே நோட்டீஸ் பண்ணல. தன்னுடைய பிரதரும் சிஸ்டரும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ரீனிங் த ஃபெதர்ஸ், அதாவது தன்னோட ஃபெதரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா மட்டும் இவனை கவனிச்சிட்டாங்க. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again, she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஸோ இதெல்லாம் வந்து அவன் இப்படி நின்றுட்டு இருக்கு சைகை பண்ணுறது எல்லாமே அவங்க அம்மா மட்டும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து இந்த பிளாட்டோவில் இருக்கிற ஒரு சின்ன மேடான இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பீக்கில் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்று வந்து அதோட பாதி இடத்த வந்து பாதி ஃபிஷ்ஷை வந்து காலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே பசி மயக்கம் பயங்கரமாக தலைக்கு ஏறிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு நாள் ஃபுல்லாக அவன் சாப்பிடவே இல்லை. ஸோ அதை பார்த்த உடனே நம்மளும் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு பீக்கை வந்து ராக் மேலே வந்துட்டு ஷார்பன் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நினச்சிக்கிறோம். ஸோ அவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்காக ஒரு சவுண்டை அவன் எழுப்புறான். அதே போல் தான் அவங்க அம்மாவும் இவன் கூப்பிட்ட உடனே இன்னொரு சவுண்டு கேக்கல்டுனா சவுண்டை எழுப்புறாங்க. "Ga, ga, ga," he cried, begging her to bring him over some food. "Gaul ho ha," she screamed back mockingly. But he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. ஸோ அவங்க அம்மாவோட அட்டென்ஷனை இவன் இருக்க பார்க்குறான். இந்த சீக்கல் வந்து அம்மாவை கூப்பிட்றான். உடனே அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் திரும்பவும் இவன் என்ன பண்ணுறான்னா திரும்ப அவங்க அம்மாவை கூப்பிட ஆரம்பிக்கிறான். பிளெயின்டிவ்லினா சேட்லி. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக அவன் கத்த ஆரம்பிக்கிறான். His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in a beak almost within the reach of his beak. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு அந்த சீகலை நோக்கி பறந்து வராங்க. இந்த சீகலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஒரு வழியாக நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு, அம்மா வந்து சாப்பாடு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இதுவும் அம்மாவை நோக்கி நடந்து போகுது. அவங்க அம்மாவும் பறந்து கிட்டத்தட்ட அந்த பிரிங்க், அதாவது எட்ஜுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து அந்த ஃபிஷ்ஷை கொடுக்கறதுக்கு பதில் அந்த அம்மா என்ன நிற்கிறாங்கன்னா மோஷன்லெஸ்ஸாக அதே இடத்துல பறக்காமே நிற்கிறாங்க. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க. சீகலும் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அம்மா வந்து அந்த சீகல் கிட்ட பறந்து வரமாட்டேங்கிறாங்க. ஸோ பயங்கர பசியில் இருக்கிற இந்த சீகல் என்ன பண்ணிடுது, உடனே அந்த ஃபிஷ்ஷை எப்படியாவது அம்மா கிட்டேருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிக்கும் போது தான் அதுக்கு நோட்டீஸ் பண்ணுது, அதாவது அந்த பிரிங்க், அந்த லெட்ஜோட எட்ஜில் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது கீழே விழ ஆரம்பிக்குது. திடீர்னு தன்னோட விங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அவன் ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wing. He could feel the tips of the wing cutting through the air. பக்காவா இப்போ அவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது கீழே விழ போகிறோன்ற பயத்தில் தன்னோட விங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து விண்டுக்கு எதிராக பறக்க ஆரம்பிக்கிறான். He was not falling headlong now. He was soaring gradually, downwards and outwards. He was no longer afraid. He just felt a little bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. ஓகே, இதுக்கு மேலே அவனுக்கு பயம் இல்லை. நான்
நல்லா பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே எல்லாம் பறந்து பறந்து பார்க்குறான். கொஞ்சம் டிஸியாக கொஞ்சம் கிடியாக அவனுக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் அவன் திரும்ப அப்வர்ட்ஸாக ஃப்ளை பண்ணுறான். He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his spread and banked against the wind. Ga, 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 gowl. His mother swept past him, her wings making a louder noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. ஸோ பயங்கர ஜாய்ஃபுல்லாக இருக்கான். பிகாஸ் இவ்வளோ நாள் ஒரு பயத்தில் இருந்தான், தன்னால் பறக்க முடியாது, தான் விங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருந்தாவன் இப்போ பறக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ செம்ம ஜாய்ஃபுல்லாக பறக்கும்போது தன்னுடைய ஜாயை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஷார்ப்பான சவுண்டு கொடுக்குறான். அவங்க அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அவங்களும் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அப்பாவும் தன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் அவன் மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. இப்போ அவனுக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளால் பறக்கவே முடியாதுன்னு நினச்சிருந்தோமே அப்படின்ற விஷயத்தையே அவன் இங்கே மறந்தே போய்ட்றான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக டைவ் பண்ணி ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு மேலே டைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவன் கற்றுக்கிறான். He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowded amusedly. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise exhaustedly by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. ஓகே, இப்போ வந்து கடல் மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கீழே பார்த்திங்கன்னா க்ரீன் சி, அவனுக்கு கீழே பறந்துருக்கிற சி இருக்குது. அதுக்கு மேலே பறந்து அவன் போகிறான். இப்போ தன்னோட பேரண்ட்ஸும் பிரதர்ஸும் அந்த சீயில் லேண்ட் பண்ணிட்டாங்க, அந்த க்ரீன் ஃப்ளோரில் லேண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. பெக்கனிங்னா என்கரேஜ் பண்ணுறாங்க, நீயும் வந்து இந்த கடல் மேலே நில்லு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பயப்படுறான். ஃபஸ்ட்டு காலை வந்து அந்த தண்ணிக்குள்ளே விடுறான். உடனே வந்து பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். ஸ்க்ரீம்னா பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். திரும்பவும் பறக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிக்கும் போது அவனால் முடியல. ஏன்னா அவன் ஏற்கனவே சாப்பிடல, ரொம்ப டயர்டாக இருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணான், திரும்பவும் காலை உள்ளே விடுறான். இந்த நேரத்தில் தன்னோட பெல்லி, அதாவது வயிற்று பகுதி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பட்டுருச்சு. ஆனால் அவன் முழுகவே இல்லை. அவன் வந்து அவன் மிதக்கிறான். He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. ஓகே, இப்போ அவன் வந்து டைவிங் கற்றுக்கிட்டான், ஃப்ளைங் கற்றுக்கிட்டான், அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சீயில் லேண்டிங், அதாவது ஃப்ளோட்டிங்கும் கற்றுக்கிட்டான். ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு டாக் ஃபிஷ்ஷும் கொடுத்தாங்க. ஃபைனலாக இந்த சீகல் தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பண்ணிட்டான். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபியர், தைரியம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. பயந்துட்டு அந்த விஷயத்துக்கு நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் சக்சீட் ஆகவே முடியாது. ஸோ கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபியர்ஸ் and only then you'll be able to fly in bright colors. Okay, so this is the end of the story. If you have any doubts, you can post your comments. I'll get that clarified for you. Thank you.